ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மண்டே என்ன சமைச்சேங்கிறத பார்க்கலாம். நேற்று வாங்கின இறாவை இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி தொக்கு வச்சுருக்கேன். இந்த தொக்கோட ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணல, வீடியோ எதுவும் ஷூட் பண்ணல. இதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுதக்கட்டா குட்டி சேவரு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் எப்பயுமே பரோட்டா தான் கேட்பாங்க. வீட்டில் இருக்க அத்தனையும் பரோட்டா லவர்ஸ். என்ன பண்ணுறது போகுது, பரோட்டாவை மட்டும் தானே லவ் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா தான் போட போகிறேன். சரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான கொஷின் கேட்குறேன். நம்ம பெண்கள்லாம் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறோம். அண்ட் இதையும் தாண்டி வீட்டில் நமக்கு பேங்க் வேலைகள், அப்புறம் பிள்ளைங்களுக்காக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போகிறது, இதெல்லாம் வந்து நீங்களே செய்கிறீங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்களா? அதையும் நீங்கள் கடுப்பாக செய்கிறீங்களா இல்லை கூலாக செய்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் ஆளினால் நான் தான் செய்வேன். ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போகிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். நம்மளுடைய அம்மா காலத்துலலாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் அப்பா மட்டும் தான் செய்வாங்க. அம்மா வீட்டு வேலைகள் மட்டும் தான் செய்வாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி இல்லை. வெளியே போய் எல்லா விஷயத்தையும் போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அண்ட் அது கூடவே அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் யார் யார் வீட்டில் நீங்களே செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரோட்டாவும் சுட்டு முடிச்சாச்சு. நானும் சாப்பிட போகிறேன். பாய்.